சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், இந்த சித்திரை மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல பண வரவு அப்படிங்கிறது இருக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அதிகமான செலவுகள் உள்ள தேதிகளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு முழுமையா வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை வீடியோவா போட்டிருக்கோம். விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. விருச்சிக ராசி அப்படின்னாலே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது குடும்பத்துக்காக வாழ்வாங்க, குழந்தைகளுக்காக வாழ்வாங்க, வாழ்க்கை துணைக்காக வாழ்வாங்க, தாய் தந்தைக்காக வாழ்வாங்க, தம்பி தங்கைகளுக்காக வாழ்வாங்க, நண்பர்களுக்காக வாழ்வாங்க, சொந்த பந்தங்களுக்காகவும் வாழ்வாங்க. ஆனா இவங்களுக்காக ஒரு நாள் கூட இவங்க வாழவே மாட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் இவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதாவது தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷம் தான் தன்னோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. இதனாலேயே எல்லா கஷ்டத்தையும் இவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களை இவங்க எப்பவும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். நண்பர்கள் எப்பவும் இவங்களை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கான வாழ்க்கையை இவங்க கடைசி வரைக்கும் வாழவே மாட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜவுளி கடைக்கு போய் ஒரு சட்டை எடுக்கிறாங்க அப்படின்னாலே நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்க, அதுவும் இல்லைன்னா தாய் தந்தைக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சட்டையை கூட இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சட்டை எடுக்கிறதுல கூட மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்களோட கபோர்டை நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸா இருக்காது. இவங்களை யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறவங்களுக்கு இவங்க அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி தன்னை நேசிக்கிறவங்களை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நண்பர்களா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைன்னு ஒண்ணு வருது அப்படின்னா ஆளா இவங்க தான் நிப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவா அடி இவங்க அடியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கள்ளம் கபடம் இல்லாம, மனசுக்குள்ள வஞ்சகம் இல்லாம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. அதே சமயம் இப்படி எல்லாரையுமே கள்ளங்கபடம் இல்லாம நேசிக்கிற காரணத்தாலேயே இவங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க, வீண் பழிகளை சுமந்திருப்பாங்க, ஒரு சில பண இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தங்களுக்காக தன்னோட சொத்து சுகங்களையும் இழந்துட்டு தனி மரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முன்னேற்றத்துல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, சமீப காலமா ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க சமீப காலமா உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பின்னடைவுகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. தொழில் ரீதியான நஷ்டங்களையும் சமீப காலத்துல விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. போதா குறைக்கு ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க கடந்த 2-3 வருஷத்துல கடனாளிகளாகவும் மாறி போயிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 2-3 வருஷத்துல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க, மன நிம்மதியை இழந்துட்டாங்க, வேலைகளை இழந்துட்டு நிக்கிறாங்க, தொழில் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் விட கடனாளிகளாகவும் மாறி போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான சித்திரை மாதமாவது விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, ஏதாவது முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களையும் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரக்கூடிய மாதமாவே இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் முழுக்க சாதகமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல கேது பகவானை மட்டும் விட்டுட்டு மத்த 8 கிரகங்களுமே உங்க ராசிக்கு 4, 5 மற்றும் 6வது வீடுகள்ல நிறைஞ்சு இருக்க போறாங்க. இதுல 4வது வீடு அப்படிங்கிறது உங்க தாயாரை குறிக்கக்கூடிய சுகஸ்தானம், 5வது வீடு அப்படிங்கிறது உங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட கடன், எதிரி, நோய்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த 3 ஸ்தானங்கள்லயும் கிட்டத்தட்ட 8 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமா இருக்க போகுது. வேதனைகளை துரத்தி, சோதனைகளை துரத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த சித்திரை மாதத்தோட தொடக்கத்துல 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில, சனி பகவான்
பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். சரியா இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்கள் மட்டும் செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணைஞ்சு 4வது வீட்டுல சஞ்சாரம் பண்ணுவார். இந்த 10 நாட்கள் மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். குறிப்பா செவ்வாய் பகவான் 4வது வீட்டுல சனியோட இணைற காரணத்தால உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்க தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்ல வரல, கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறதை தடுக்க முடியும். தாய் வழி சொந்த பந்தங்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறதால சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையா பேசுங்க, கவனமா பேசுங்க, வார்த்தைகளை அளந்து பேசுங்க. சும்மா ஜாலியா பேசுறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்களும் இருக்க போகுது. அதே நேரம் இந்த 10 நாட்களுக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி உங்களுக்கு நிறைய மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மன உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கறதையும் இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். அதே போல நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்கும். உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்க மேலதிகாரிகள் கூட இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா விலகும். கூட வேலை பார்க்கறவங்க உங்களை ஓரளவுக்கு அனுசரிச்சு வேலை பார்ப்பாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் அற்புதமான காலகட்டமா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதுவே நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மாதத்தோட முதல் 10 நாட்களும் சின்ன நெருக்கடிகள், சின்ன பிரச்சனைகள், சின்ன போராட்டங்கள் அப்படிங்கிறது உங்களோட தொழில இருக்கும். ஆனா சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட தொழில ஒரு எழுச்சியை எதிர்பார்க்கலாம், ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண வரவு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பானதாவே இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க தொழில் மூலமா ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு லாபத்தையும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில அந்த கடன்களை கொஞ்சமா அடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அடுத்ததா சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 5வது வீடான மீன ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில 6வது வீடான மேஷ ராசியிலையும் சஞ்சாரம் பண்ணுவார். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது 6வது வீட்டுல ஏற்கனவே குருவும் சூரியனும் இருக்கும் போது சுக்கிர பகவானும் குரு சூரியனோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுக்க யோகமான காலகட்டமா இருக்க போகுது. திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. உங்க குழந்தைகளோட சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போறீங்க. சுபகாரியம் சம்பந்தமான வரன்கள் உங்க வீடு தேடி வரப்போகுது. இது கூடவே ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க வாகனங்கள் வாங்குறதுக்கும், ஒரு சிலர் வீடு வாங்குறதுக்கும், நிலங்கள் வாங்குறதுக்கும், தங்க ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் அற்புதமான காலகட்டமா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே சமயம் கேது பகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில இருக்கிறதால உங்களுக்கு எவ்வளவுதான் பணவரவு சிறப்பா இருந்தாலும் அந்த பணத்துக்கு உண்டான செலவுகளும் தொடர்ச்சியா உங்களை விரட்டிக்கிட்டே வரும். இதனால விருச்சிக ராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை உங்க கைகள்ல வச்சுக்காதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கிட்டையாவது கொடுத்து அவங்க மூலமா வரவு செலவுகளை பாத்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா இந்த சித்திரை மாசத்துல பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்க நிழலை கூட நம்பாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணம் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள காணாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறதால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே நம்பாதீங்க. பணம் சம்பந்தமான பொறுப்புகளை யாரை நம்பியுமே ஒப்படைக்காதீங்க. ஆக மொத்தத்துல இந்த சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற யோக பலன்களை கொண்டு வரக்கூடிய காலமா இருக்க போகுது. நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.